ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. மேற்கு வங்கத்தில் இதுவரை 510 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சீரான உர விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் 64 லட்சம் டன் யூரியாவை இறக்குமதி செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. லடாக்கில் 5 புதிய மாவட்டங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், நியூசிலாந்தின் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு டாட் மெக்லே முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இந்த ஒப்பந்தம் முக்கிய மைல்கல்லாகும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் விவசாயிகள், சிறு குறு தொழில்துறையினர், இளையோர், கைவினை கலைஞர்கள் மற்றும் மகளிர் பெருமளவு பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கூடுதல் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் இது உதவிடும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் இதுவரை இல்லாத அளவிற்கு விரைவான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல்வேறு துறைகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளின் வளமான எதிர்காலத்தையும் இந்த ஒப்பந்தம் உறுதி செய்யும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றுள்ள வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இது உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த ஒப்பந்தம் முக்கியமான தருணத்தில் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இந்தியாவுக்கும் அதே நேரத்தில் நியூசிலாந்துக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை. உண்மையாவே நம்ம இரண்டு நாடுகளும் மிக முக்கியமான ஒரு தருணத்துல இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துல நம்ம கையெழுத்து போட்டிருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையேயான பதற்றமான இந்த சூழ்நிலையில் சர்வதேச அளவுல நம்முடைய நாட்டுல உற்பத்தியாகக்கூடிய பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதிலும் சரி, வெளிநாடுகள் வரக்கூடிய பொருட்களை நம்ம இறக்குமதி செய்வதிலும் சரி ஏற்பட்டிருக்கக்கூடிய சுணக்க நிலை நம்முடைய ஒரு உற்பத்தியாளர்களையும் ஏற்றுமதியாளர்களையும் இங்க கடுமையாக ஒரு பாதிக்க துவங்கி இருப்பதாக பல இடங்கள்ல இருந்து நமக்கு செய்திகள் வருகின்றன. இந்த சூழல்ல நம்ம இந்த ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை பார்க்கும்போது இதுல ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. என்னன்னா, இந்த முதல்ல நம்ம 2030க்குள்ள $5 பில்லியன் அளவுக்கு நம்முடைய இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் வாயிலாக நமக்கு பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் இருக்க போகிறது. அது இல்லாம அடுத்த 15 ஆண்டுகள்ல $20 பில்லியன் அளவுக்கு நியூசிலாந்து அரசாங்கம் அந்த மக்கள் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள்லையும் பொருட்கள்லையும் சேவைகள்லையும் அவங்க முதலீடு செய்ய போறாங்க. அப்போ நமக்கு என்ன ஒரு பெரிய ஒரு சந்தை வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறதுனா, உடனடியாக நம்ம நாட்டில இருந்து தயாரிக்கப்பட்ட, குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில இருந்து இந்த மெஷினரி, ஆடைகள், குறிப்பா இந்த மருந்து பொருட்கள், இவை எல்லாத்தையும் தான் நம்ம அதிகபட்சமாக நம்ம நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு இப்ப 100% அங்க வரி இல்லை. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 118 துறைகளைச் சேர்ந்த பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு நியூசிலாந்து முழுமையாக வரி விலக்கு அளிப்பதாகவும் திரு வெங்கடேஷ் தெரிவித்தார். நியூசிலாந்து நமக்கு பல பொருட்கள், கிட்டத்தட்ட ஒரு 118 செக்டார்ல இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் அவங்க 100% நமக்கு முழுமையான வரி விலக்கு அளிக்கிறாங்க. அதன் மூலமாக நம்முடைய ஏற்றுமதிகள் இங்கேருந்து அங்க அனுப்பி வைக்கக்கூடிய ஏற்றுமதிகள் மிக அதிக அளவுக்கு அதிகமாக போகிறது என்பதுதான் உறுதியான ஒரு விஷயம். அப்போ அதற்கு இணையாக நாம அவங்களுடைய இறக்குமதிகளுக்கு என்ன விதமான ஒரு வரி விதிப்பை நம்ம செய்ய போறோம் அப்படின்னா, நாம 70% அளவுக்கு நம்முடைய வரி விதிப்பை நாம குறைத்துக் கொள்ள போகிறோம் என்று நம்ம இந்திய அரசு சொல்கிறது. இதுல மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, நம்ம நாட்டுல செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய பால் பொருட்கள், பால், தயிர், சீஸ், இந்த மாதிரி வெண்ணெய், இந்த மாதிரியான உற்பத்தி பொருட்களுக்கு நாம அங்கிருந்து இறக்குமதி செய்ய மாட்டோம். அதே மாதிரி உணவுப் பொருட்கள்ல, விவசாய பொருட்கள்ல பல பொருட்களை நாம அங்கிருந்து இறக்குமதி செய்ய மாட்டோம். நாம குறிப்பாக நம்முடைய உபரியாக இருக்கக்கூடிய சேவைகளையும் இந்த பொருட்களையும் மட்டும்தான் அங்க ஏற்றுமதி செய்ய போறோம். இங்க நம்முடைய இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள், இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், அதே சமயத்தில் நம்முடைய ஒரு ஏற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் தேவைப்படக்கூடிய பொருட்கள்
பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்காக தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உருவாகி இருக்கிறது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த இரண்டு நாடுகளும் ஏற்படுத்தி இருக்கின்றன. அடிப்படையில் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், இங்கே படித்துவிட்டு வேலை தேடி நியூசிலாந்துக்கு போக விரும்பக்கூடிய ஏராளமான ப்ரொஃபஷனல்ஸ், இளைஞர்கள் அத்தனை பேருக்குமான ஒரு வாசலை இந்த FTA நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மேற்குவங்க சட்டப்பேரவை இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. 142 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 510 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், அசாம், கேரளம், புதுச்சேரி மற்றும் மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. சீரான உர விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் 64 லட்சம் டன் யூரியாவை இறக்குமதி செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, 19 லட்சம் டன் இதர உரங்களும் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளில் உரங்களின் விலை அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவை பொறுத்தவரை உரங்களின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் திருமதி அபர்ணா சர்மா கூறினார். பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிக்க ஜூலை மாதம் 31ஆம் தேதி கடைசி நாள் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய விருதுகளுக்கான இணையதளத்தில் இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தெலங்கானா சட்டப்பேரவையை நாடாளுமன்ற வளாகத்தைப் போல் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக ஹைதராபாத்தில் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சட்டப்பேரவையின் மைய மண்டபத்தின் பணிகளை அடுத்த கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். லடாக்கில் 5 புதிய மாவட்டங்களை உருவாக்குவதற்கு அதன் துணைநிலை ஆளுநர் திரு வினய்குமார் சக்சேனா ஒப்புதல் அளித்துள்ளார். இதன்படி நுப்ரா, ஷம், சங்தங், சன்ஸ்கர் மற்றும் டிராஸ் மாவட்டங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக லடாக் யூனியன் பிரதேசத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. லே மற்றும் கார்கில் மாவட்டங்களை பிரித்து இந்த புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து லடாக்கில் மாவட்டங்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. பங்களாதேஷிற்கான இந்திய தூதராக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தினேஷ் திரிவேதி நியமிக்கப்பட்டுள்ளார். வெகு விரைவில் அவர் இப்பொறுப்பினை ஏற்பார் என்று வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாபின் பல்வேறு பகுதிகளில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை உயரதிகாரி திரு ஹர்சரன் சிங் புல்லார் தொடர்புடைய 11 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா 5-0 என்ற ஆட்டக்கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி, பிரணாய் ஆகியோர் ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, ஹம்ச கருணன், அர்ஜுன் இணைகள் இரட்டையர் பிரிவு ஆட்டங்களில் வெற்றி பெற்றன. ஆசிய பீச் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு தங்கம், ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் கபடி இறுதியாட்டத்தில் இந்தியா 47-31 என்ற புள்ளிக்கணக்கில் இலங்கையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆடவர் பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது. மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் லூகாஸ் மிட்லர், அலெக்சாண்டர் எர்லர் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. மேற்கு வங்கத்தில் இதுவரை 510 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சீரான உர விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் 64 லட்சம் டன் யூரியாவை இறக்குமதி செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. லடாக்கில் 5 புதிய மாவட்டங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.